ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்கள் கிட்ஸ் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்களா? பசங்களுக்கு தமிழ் ஆனுவல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோ இருக்கிற மாடல் கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி பாருங்கள். உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அப்புறம் படங்களை வச்சு எப்படி தமிழ் கற்றுக் கொடுக்கலான்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஒர்க்ஷீட்டை க்ரியேட் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. ஆர்எல்ஸ் இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சுஷாந்த் சஹானாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. தமிழ் ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் கொஷின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஷின் முதல் கேள்வி என்னன்னு பாருங்கள். சொற்களில் விடுபட்ட இடத்தில் சரியான உயிரெழுத்தை நிரப்புக. ஸோ இந்த கேள்வியில் பாருங்கள், படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களை பார்த்து அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கிட்ஸ் அதுக்கான முதல் உயிரெழுத்தை நிரப்பணும். ஸோ இது என்ன பிக்சர், என்ன படம்? அணில். அணில். அணிலோட முதல் உயிரெழுத்து என்னது? அ. ஸோ அ அப்படின்னு இங்கே கிட்ஸு ரைட் பண்ணணும். இஞ்சி. இ. இஞ்சில் வர்ற முதல் உயிரெழுத்து என்னது? இ. நெக்ஸ்ட் இது ஆலமரம். என்ன உயிரெழுத்து சவுண்ட் கேட்குது? ஆ. 5 ஐ. ஸோ படத்தை பார்த்து அதுக்கான முதல் உயிரெழுத்தை கிட்ஸ் நிரப்பணும். கொஷின் 2 பாருங்க. கொடுக்கப்பட்ட எழுத்தை வட்டமிடுக. இங்க அ ஏ அப்படின்னு 2 எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தை இங்க எங்க இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸ் அதை வட்டம் விடணும். ஸோ இப்போ இது முதல் எழுத்து என்னது? அ. ஸோ அப்போ இதுக்குள்ள அ எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அ எங்க இருக்கு? இது அ. நெக்ஸ்ட் ஸோ ஆவை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வட்டமிடணும். இங்கே இது என்ன எழுத்து? ஏ. அப்போ இங்கே என்ன எழுத்து இருக்க பார்த்து வட்டமிடணும். ஏ அப்படிங்கிற எழுத்தை கண்டுபிடிச்சி வட்டமிடணும். இங்கே எங்கே ஏ இருக்கு? இது. இது ஏ. இது நெடில் ஏ, பெரிய ஏ. ஸோ இதை வட்டமிடக்கூடாது. சின்ன குரில் ஏ மட்டும் வட்டமிடணும். நெக்ஸ்ட் கேள்வி 3 உயிரெழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மீன் படத்தை பாருங்க. இந்த மீன் படத்துக்குள்ள உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்து இருக்குது. இதுல கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு இங்க அவங்க எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இது முதல் எழுத்து என்னது? ஆ. ஆங்கிறது உயிரெழுத்தா? ஆமா, உயிரெழுத்து. ஸோ அப்போ ஆவை இங்க எடுத்து எழுதணும். பாங்கிறது உயிர்மை எழுத்து, அப்போ எழுதக்கூடாது. இ. ஏன் இங்க உயிரெழுத்தை மட்டும் எழுதணும்னா இந்த கேள்வியில உயிரெழுத்துக்களை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சங்கிறது உயிர்மை எழுத்து, ஊங்கிறது உயிரெழுத்து, த உயிர்மை எழுத்து, ஏ உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்து எழுதணும். கேள்வி 4 பாருங்க. விடுபட்ட எழுத்தை எழுதுக. ஸோ இங்க உயிரெழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த உயிரெழுத்து சில எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. ஸோ விடுபட்டு இருக்க உயிரெழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கிட்ஸ் எழுதணும். இது என்ன எழுத்து? முதல் எழுத்து அ. ஆக்கு அடுத்த எழுத்து என்னது? ஆ. இ. ஈ. அதுக்கப்புறம் என்ன எழுத்து வரும்? உ. ஊ. ஏ. ஏ. ஐக்கு அப்புறம் ஓ. ஓ. லாஸ்டா அவ் வரும். அடுத்து கேள்வி நம்பர் 5 பாருங்க. ச முதல் சவ் வரை வரிசையாக எழுதுக. ஸோ ச வரிசை உயிர்மை எழுத்துல ச வரிசை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ச வரிசை எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சவ். கேட்டிருக்க உயிர்மை எழுத்தோட வரிசையை கிட்ஸ் எழுதணும். அடுத்தது 6வது கேள்வி என்னன்னு பாருங்க. விடுபட்ட மெய் எழுத்தை எழுதுக. ஸோ இந்த கேள்வியில படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களுக்கு கீழே அதோட பெயரும் இருக்கு. அந்த பெயர்ல மெய் எழுத்து விடுபட்டு இருக்கு. மெய் எழுத்து அப்படின்னா என்னது? புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து. ஸோ விடுபட்டு இருக்க மெய் எழுத்தை கிட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இந்த முதல் படத்துல என்ன இருக்கு? கொக்கு. கோ இருக்கு, கூ இருக்கு. நடுவுல என்ன மெய்யெழுத்தோட சத்தம் கேட்குது? கொக்கு. கொக்கு. ஸோ அப்போ இதுல விடுபட்ட மெய்யெழுத்து என்னது? இக். கொக்கு. இது நண்டு. நண்டு. ந இண்டு. ஸோ அப்போ விடுபட்ட மெய்யெழுத்து என்னது? இன். முயல். 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 லாஸ்ட்ல இல்லுங்கிற மெய்யெழுத்து விடுபட்டு இருக்கு. அடுத்தது கேள்வி 7 பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெய்யெழுத்துகளில் மெல்லின மெய்யெழுத்துக்களை எடுத்து எழுதுக. ஸோ மெய்யெழுத்துக்களை மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்கு. வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த கேள்வியில் இப்போ கேட்டிருக்கிறது மெல்லின மெய்யெழுத்துக்களை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்க கீழே இங்க பாருங்க. இந்த படத்துக்குள்ள எழுத்துக்கள் இருக்கு, மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இந்த மெய்யெழுத்துக்களை மெல்லின எழுத்துக்களை மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? மென்மையான ஓசையுடைய எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெல்லின எழுத்துக்கள் என்னென்னலாம்? இங்கு, இங்கு, நெக்ஸ்ட் இஞ்சு, இஞ்சு, இன், 3 சுழி இன், இம்,
இந்த், லாஸ்டா இன். ஸோ இந்த எழுத்துக்கள் 6 தான் மெல்லின மெய் எழுத்துக்கள். இதை எடுத்து கிட்ஸ் எழுதணும். கேள்வி 8 பாருங்க, உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளை வகைப்படுத்துக. ஸோ இந்த கொஷின்ல இங்க சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை ரீட் பண்ணி எது உயிருள்ளவையோ அது இங்க எழுதணும், உயிரற்றவையை இங்க எழுதணும். சரிங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன வார்த்தைன்னு பாருங்க, பேருந்து. பேருந்து உயிருள்ளவையா உயிரற்றவையா? உயிருள்ளவை அப்படின்னா லிவிங் திங், உயிரற்றவைனா நான் லிவிங் திங். ஸோ இப்போ பேருந்து என்னது? உயிரற்றவை, நான் லிவிங் திங். ஸோ அப்போ இங்க பேருந்து அப்படின்னு எழுதணும். இது புத்தகம். புத்தகம் உயிரற்றவை. ஸோ இந்த மாதிரி அது உயிருள்ளதா உயிரற்றவையான்னு பார்த்து எடுத்து எழுதணும். பூனை உயிருள்ளவை, மரம் உயிருள்ளவை. அடுத்து கேள்வி 9 பாருங்க, உடல் உறுப்புகளின் பயன்களை இணைக்க. ஸோ இங்க உடல் உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த உடல் உறுப்புகளுக்கான பயன்களை இணைக்க சொல்லியிருக்காங்க கோடிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன உறுப்பு பாருங்க, கண். கண் நம்மளுக்கு எதுக்கு உதவுது? பார்க்கிறதுக்கு. ஸோ பார்த்தல். நெக்ஸ்ட் இது காது. காது எதற்கு? கேட்கல், கேட்பதற்கு. நாக்கு பேசுவதற்கு. ஸோ பேசுதல். வாய் சுவைப்பதற்கு. ஸோ சுவைத்தல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த தமிழ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.